அனைவருக்கும் வணக்கம். இப்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு ஏகദേശம் ஒரு மருத்துவம் மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போது ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், ஒரு காதல்கள் பிரச்சனையாகட்டும், 24 மணி நேரத்துக்கு 3 நாளில் சரி பண்ண முடியுமா? முடியும். எப்படி? கணவன் மனைவி மட்டும்தான் பிரச்சனை இருக்கணும். தேர்ட் பர்சன் வேற ஒரு பெண்ணோ பையனோ தொடர்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி காதல்கள் பிரச்சனை, அந்த காதல்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். இதில் ஒரு ஆணோ பெண்ணோ சம்மந்தப்படக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்தால், சம்மந்தப்படாமல் இருந்தால் 24 மணி நேரத்தில் இருந்து 3 நாட்களில் சரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா செலவும் கூடும், நேரம் காலம் எடுக்கும், அதற்குண்டான காலதாமதம் ஏற்படுத்த செய்யும். சும்மா நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். 24 மணி நேரத்தில் சரி பண்ணாமையாக இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, 2 பேத்துக்குள்ளே சண்டை. இதான் எழுதுவோம், எந்திரம் எழுத அங்கேருந்து ஃபோன் வரும். எங்கே போனேன் அப்படின்னு. இதெல்லாம் நடக்குதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுவே வேறு தொடர்புகள் இருந்தாலோ அல்லது அது தகாத உறவுகளாக இருந்தாலோ நீங்கள் நினைக்கிற மாதிரி 24 மணி நேரத்துலேயும் 3 நாள் எல்லாம் சரி பண்ண முடியாது. அது டைம் எடுக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா, நல்ல விஷயந்தான். அவன் ஒரு கடையில் ஓனராக இருக்கான். உங்கள் பொண்ணு போகுது. அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏன் இன்னையே போகிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு நேரங்காலம். இன்னொன்று, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கணவன் மனைவி 1-in-1, கணவன் மனைவி ஆகட்டும், காதலர் ஆகட்டும், 1-in-1 அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில பொருள்கள் கொடுக்குறோம். அப்போது அதை அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஆனால் இந்த ஒன் சைடு இந்த மாதிரி அப்புறம் அதாவது நம்ம சொல்லுவோம், அதாவது பேச்சுவார்த்தை இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு, பேச்சுவார்த்தை இல்லைன்னா இவ்வளோ அமௌண்ட்டு, பிரிஞ்சிருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு. இவனை ஆடாட்டம் பெண்ணாட்டம் இதெல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் பூரா போயிடுவாங்க. ஒருத்தன் சொல்லுவான், மையை தேய்ச்சிக்க, இது தாயத்தை கட்டிக்க. அதை அப்படியே தேடி அப்படியே மாடிப்படியிலேருந்து அப்படியே இறங்கி வருமா. லூசு பயலை, அது எப்படி வரும்? ஸோ காரண காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது நீங்கள் அந்த காலத்தில் விட்டலாச்சாரியார் படம், அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது, பாருங்கள். பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளானது இருவருக்குள்ளே ஒரு வசியம் ஏற்படுத்தும் போது அந்த ஒரு பொருளானது உன் கையிலும் இருக்க வேண்டும், அவர்கள் கையிலும் போய் சேர வேண்டும். அப்போ தான் நடக்கும். சும்மாலாம் நடக்காது. எங்கே போய் நடக்குது? இப்போது 1-in-1 கணவன் மனைவி காதலர்கள் 1-in-1. ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தைகள் இது இன்னமும் போகுது. ஆனால் 3ஆவது மனுஷனுடைய தலையீடு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது செலவினங்கள் கூடும், அதற்குண்டான பூஜைகள் மாறும். நீ எதையும் கொண்டு வைக்க முடியாது, எதையும் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு போட்டோ பேர் அனுப்பிச்சிட்டு அதில் வேறு பார்கெயின் பண்ணுவாங்க. அவன் பேசுகிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். அந்த பார்கெயின் பண்ணிவிட்டு எதையும் பண்ண மாட்டாங்க. கொண்டு வைப்பியா வைக்கணும். இதே கடன் இருந்தால் வீட்டில் இருக்குன்னா வருவானா, காலில் சாஸ்திராங்க வருவானா, நடக்கும்ல. அதே மாதிரி காதலர்கள் பேசிகிட்டு இருக்க சண்டை, எதை கேட்டாலும் சண்டை போடணும். பொருள் கொடுக்குறோம், வச்சுருக்க சாஸ்திராங்கமாக காலில் விழுவான். ஆனால்
இதுவே மூன்றாவது மனிதர்களுடைய தலையீடு இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு கல்வி விஷயம் மண்டையில் எதுவுமே இல்லைப்பா, களிமண் இது. அந்த களிமண்ணை விட்டு வெளியே வீசிட்டு அதையே வந்து ஒரு விநாயகர் சிலை செய்யலாம் இல்லையா? மண்டையில் களிமண் இருக்குது, அந்த களிமண்ணை வந்து சிலையாக கூட மாற்றலாம் இல்லையா? அப்போ அதுக்கு உயிர் கொடுக்கும். ஸோ ஒரு சில பூஜைகள் மூலமாக இந்த கல்வியை நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது, பலவேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனுக்கு உண்டான பிரச்சனைகளை நீ வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதுக்கு எவனும் வர மாட்டேங்கிறான், படிப்பு வர மாட்டேங்குது, ஏன் சரி பண்ணிட்டு போகலாம்ல. வாழ்க்கையில் வந்து கல்வி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சொல்கிறோம், எவன் மண்டையில் ஏறுது. அம்மா அப்பா வந்து கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணம் கொடுக்குறாங்க. அது வந்து 10,000 ஃபீஸுனாக்கா இவன் சொல்கிறது 20,000 அப்பா இந்த மாதம் கட்டணும் செமஸ்டர் ஃபீஸு. 10,000 வாங்கி 10,000 ஆட்டையை போட்டு இடத்தையே பண்ணிடுறேன். படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கிடையாது. ஃபீஸை வந்து டபுள் ஆக்கி அதையும் வந்து கண்மூடி மொத்தமாக செலவு பண்ணிடுது. புக்கு தேவை திறந்து வச்சுருக்காங்க, போகிறாங்க வர்றாங்க. நம்ம எதுக்கு அரசியல் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இது வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவையில்லாது. தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பண்ணலாம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த இதுக்கு மேலே நான் முருகன் தான் பார்த்துக்கணும்ல. நாங்களும் உதவி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.